إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد வார்த்தைகளில் சிறந்த வார்த்தை அல்லாஹுடைய வார்த்தை என்றும் வழிகாட்டுதலில் சிறந்த வழிகாட்டுதல் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதல் என்றும் மார்க்கத்தில் புதிதாக உருவாக்கப்பட்டவைகள் ஒவ்வொன்றும் நூதன செயல்கள் பிதாத்துக்கள், அவைகள் ஒவ்வொன்றும் வழிகேடுகள், அவைகள் நரகின்பால் இட்டு செல்லும் என்ற நபிகளாருடைய போதனையோடு கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா எவைகளை எடுத்து நடக்குமாறு எமக்கு ஏவி இருக்கின்றானோ அவைகளை முடியுமான வரைக்கும் எடுத்து நடக்கக்கூடிய, எவைகளை விட்டும் விலகி வாழுமாறு எம்மை விலக்கி இருக்கின்றானோ அவைகளை விட்டும் முற்றுமுழுதாக விலகி வாழக்கூடிய அந்த இறையச்சத்தை எனக்கும் உங்களுக்கும் வசியத்து செய்தவனாக அல்லாஹ்விடத்தில் வேண்டியவனாக. கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா இந்த உலகில் அவனுடைய விருப்பத்திற்கேற்றவாறு வாழ்வதற்காக எம்மை படைத்திருக்கிறான். அவன் எவைகளை எடுத்து நடக்க வேண்டும் என்று சொல்லி இருக்கின்றானோ அவைகளை எடுத்து நடப்பதும், எவைகளை தவிர்ந்து வாழ வேண்டும் என்று சொல்லி இருக்கின்றானோ அவைகளை தவிர்ந்து வாழ்வதும் தான் நாம் அல்லாஹுடைய விருப்பத்தின் பிரகாரம் பூமியில் நடப்பது என்பதை நாம் இறையச்சம் என்று அறிந்து வைத்திருக்கிறோம். எனவேதான் இந்த இறையச்சத்தோடு நாம் வாழ்ந்து மரணித்தால், அல்லாஹுவுக்கு கட்டுப்பட்டவர்களாக நாம் வாழ்ந்து மரணித்தால், நாளை மறுமையில் விலை மதிப்பற்ற சுவனத்தை அல்லாஹ் எங்களுக்கு தயார்படுத்தி வைத்திருக்கிறான். அல்லாஹுடைய விருப்பத்திற்கு மாற்றமாக நாம் இந்த உலக வாழ்வை கழிக்கிற பொழுது நாளை மறுமையில் கை செய்தப்பட்டு அந்த சமூகம் நரகம் செல்ல வேண்டிய ஒரு துர்ப்பாக்கி நிலைமை ஏற்படும் என்பதை நாம் ஈமான் கொண்டிருக்கிறோம். எனவே எங்களுடைய ஒவ்வொரு செயற்பாடுகளும் ஒவ்வொரு அசைவுகளும் நாம் நரகத்திலே இருந்து பாதுகாக்கப்பட்டு சுவர்க்கம் நுழைய வேண்டும் என்கிற ஒரு ஆசையோடு எதிர்பார்ப்போடு தான் அமைய வேண்டும் என்பதை இஸ்லாம் எங்களுக்கு நிறையவே வலியுறுத்துகிறது. எனவேதான் இந்த உணர்வு என்பது ஒரு மனிதனுடைய உள்ளத்தில் அல்லாஹுடைய நம்பிக்கை எப்போது வருமோ, அல்லாஹுடைய தூதர் மீது அன்பு எப்போது ஏற்படுமோ அப்பொழுதுதான் இந்த வெளிப்பாட்டை ஒரு மனிதத்தில் நாம் பார்க்கலாம். நாம் ஒருவரை நேசிப்பதாக இருந்தால், நேசிக்கிறோம் என்றால் அவர் பேசுவதை போன்று பேச வெளிப்படுகிறோம். அவருடைய உடை நடை பாவனையெல்லாம் நம்மிடம் வர வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம். அவர் சொல்லுகிற ஒரு வார்த்தையை கூட தட்டாமல் செய்ய வேண்டும் என்று விரும்புகிறோம். ஏனென்றால் நாம் அவரை நேசிக்கிறோம். எனவே இந்த அல்லாஹ்வுக்கு பயந்து இறையச்சத்தோடு அவனுடைய விருப்பு வெறுப்புக்கு கட்டுப்பட்டு நாம் வாழ வேண்டுமாக இருந்தால் அல்லாஹுவை நாம் நேசிக்க வேண்டும், அல்லாஹுடைய தூதரை நாம் நேசிக்க வேண்டும். இதை
ஒரு பெரும் இபாதத்தாக, ஒரு தலையாய வணக்கமாக இஸ்லாம் எங்களுக்கு அடையாளப்படுத்துகிறது. எனவே இந்த அல்லாஹுவை பற்றி படிக்கிற பொழுதுதான் அவனுடைய வல்லமை, சக்தி, ஆற்றலுடைய அந்த உணர்வு எங்களுடைய உள்ளத்திலே ஏற்படுகிறது. இந்த அல்லாஹுவை பற்றி படிப்பதற்கு, அல்லாஹுடைய வல்லமையை உணர்ந்து கொள்வதற்கு அல்லாஹு தஆலா அல்லாஹுவை பற்றி சிந்திப்பதற்கு முன்னால் இந்த அவனுடைய படைப்புகளை பற்றி சிந்திக்குமாறு எங்களுக்கு சொல்லி காட்டுகிறான். இப்போ ஒருவனுடைய பலத்தை நாம் பார்க்க வேண்டுமாக இருந்தால் அவன் உருவாக்கிய ஒரு பொருளின் அந்த பெருமதியை கொண்டு நாம் அவனை விளங்கிக் கொள்ளலாம். ஒரு கட்டடம் கட்டுகின்ற, ஒரு பெரும் பாலம் கட்டுகின்ற ஒரு பாலத்தினுடைய அந்த பெருமதி, அந்த பாலம் கட்டிய அந்த பொறியியலாளருடைய திறமையை பார்க்க வேண்டுமாக இருந்தால் அவரால் திட்டமிட்டு உருவாக்கப்பட்ட அந்த கட்டிட நிர்மாணத்தை நான் பார்க்கிற பொழுது அவனுடைய வல்லமையை, அதை நிர்மாணிக்க ஆலோசனை வழங்கிய அந்த மனிதனுடைய அந்த ஆற்றலை நாம் விளங்கிக் கொள்கிறோம். எனவேதான் கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹுவை விளங்கிக் கொள்வதற்கு அல்லாஹு தஆலா அவனால் படைக்கப்பட்ட இந்த பிரபஞ்சத்தை பாருங்கள் என்று சொல்கிறான். இந்த பிரபஞ்ச ஒழுங்கை, அதனுடைய ஏற்பாடுகளை நீங்கள் பார்த்து அல்லாஹுடைய வல்லமையை விளங்கிக் கொள்ளுங்கள், அல்லாஹுடைய சக்தியை அறிந்து கொள்ளுங்கள் என்று குர்ஆனுடைய நிறைய இடங்களில் அல்லாஹு தஆலா வேறு வேறு வசனங்களிலே சொல்லி காட்டுகிறான். சூரத்து, அதாவது அம்ம ஜுஸ்வை, நம்ம 30வது ஜுஸ்வை எடுத்து பார்ப்போமாக இருந்தால் அதில் 3ல் ஒரு பகுதி அதைவிட சற்று கூடாக அல்லாஹுடைய படைப்புகளை பற்றி சிந்திக்க சொல்கிறான். ஜாஹிலிய காலத்துடைய மக்கள் அல்லாஹுவை ஏதோ ஒரு வகையில் ஒரு கடவுள் என்று நம்பியிருந்தார்கள். ஆனால் அவனுடைய சக்தியை குறைத்து மதிப்பிட்டார்கள். அவனை நாம் நேரடியாக நெருங்க முடியாது என்பதற்காக இடையில் சில சிலைகளை, வணங்கப்படுகின்ற சில தாகூத்துகளை ஏற்படுத்தி கொண்டார்கள். ஏனென்றால் அவர்கள் அல்லாஹுடைய சக்தியை இன்னும் பூரணமாக விளங்கவில்லை. அல்லாஹுடைய அந்த குதுரத்தை அவர்கள் பூரணமாக நம்பவில்லை. அதனால் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அந்த மக்களுக்கு அல்லாஹுவை பற்றி சொல்லுகின்ற அதே நேரம் அல்லாஹுடைய படைப்புகளை பற்றி நிறைய தெளிவுபடுத்துகிறான். வானத்தை பாருங்கள், பூமியை பாருங்கள், ஒட்டகத்தை பாருங்கள், மலைகளை இப்படி ஒவ்வொரு படைப்பாக இப்படி ஆய்வு செய்கிற திறனற்ற அந்த சமூகத்தை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான். ஜாஹிலியா கால சமூகம், நவீன ஆய்வு முறைகள் இல்லாத ஒரு காலம். அந்த காலத்து மக்களை பார்த்து அந்த மக்களால் எது சிந்தித்து விளங்கக்கூடிய பொருட்களாக இருந்ததுவோ அவைகளை எல்லாம் சொல்லி, இதுக்கு பின்னால் உள்ள சக்தியை பாருங்கள், பின்னணியை பாருங்கள், அல்லாஹ் எவ்வளவு ஆற்றலுடையவன் என்பதை பாருங்கள் என்று அல்லாஹு தஆலா அந்த சிறிய சூறாக்களில் 30வது ஜுஸ்ல 3ல் 1 பங்குக்கு அதிகமாக இவைகளின் பிரபஞ்ச ஒழுங்குகளையும் படைப்புகளையும் பற்றி சொல்கிறான். கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, எனவே நாம் அல்லாஹுவை விளங்க வேண்டுமாக இருந்தால், அவனை நாம் அந்த அதிகாரத்துக்கு பயப்பட்டு அவனுடைய கட்டளையின் பிரகாரம் நாம் வாழ வேண்டுமாக இருந்தால் அவனுடைய சக்தியை, அவனுடைய வல்லமையை நாம் விளங்கிக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். அதிலே மிக முக்கியமானது ஒன்றுதான் அல்லாஹு தஆலா ஏற்படுத்தி இருக்கிற இந்த இரவும் பகலும். 2வது அத்தியாயத்தினுடைய 164 போன்ற இது நிறைய வசனங்களில் கிட்டத்தட்ட 15-16 வசனங்களுக்கு மேலால் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா இந்த இரவு பகல் என்பதை மாறி மாறி சொல்லிக் கொண்டிருக்கிறான். அதே போல இரவு என்பதை அதனுடைய இரவினுடைய அந்த ஒவ்வொரு படித்தரங்களையும், ஒரு 7-8 படித்தரங்களை, இரவு சுருங்கினால், இரவு வெளிப்பட்டால், வெளிச்சம் வந்தால், இப்படி அல்லாஹு தஆலா 7-8 முறையும் அந்த கட்டங்களை, இரவினுடைய கட்டங்களை சொல்லி அந்த வசனத்திலே சொல்லுகிறான். இன்ன ஃபீ ஹல்கிஸ் ஸமாவாதி வல் அர்த் வக்திலாஃபில் லைலி வன்னஹார். இந்த வானம் பூமியை அல்லாஹ் படைத்ததிலே வக்திலாஃபில் லைலி வன்னஹார், இந்த இரவு பகலை நாம் மாறி மாறி கொண்டு வருவதில், இப்படி நிறைய வசனங்கள் விடயங்களை சொல்லிவிட்டு அல்லாஹ் இறுதியிலே சொல்லுகிறான், ஆயாத்தின் லிகௌமி யஅகிலூன்,
சிந்திக்கக்கூடிய சமூகத்துக்கு இதில் படிப்பினை இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்கிறான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த இரவையும் பகலையும் மாறி மாறி கொண்டு வருவதில் சிந்திக்கிறவர்களுக்கு படிப்பினை இருக்கிறது என்று அல்லாஹு தஆலா இந்த வசனத்தில் இது போன்ற நிறைய வசனங்களிலே சொல்லி காட்டுகிறான். எனவே கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த இரவையும் பகலும் என்பது ஒரு மனிதனால் ஏற்படுத்த முடியாத ஒன்று. நாம் உலகத்தில் எதை வேண்டுமானாலும் செய்யலாம். மழை இல்லை என்றால் மழையை நாம் பொழிவிக்கலாம். ஆனால் செயற்கை மழையை பொழிவிக்கலாம். இப்படி எதுவெல்லாம் செயற்கையாக செய்ய முடியும் அதை எல்லாவற்றையும் தாண்டி இந்த இரவை பகலை உருவாக்குகின்ற, அதனுடைய அளவுகளை நிர்ணயம் செய்கின்ற ஆற்றல் அல்லாஹுவை தவிர இந்த உலகத்தில் யாருக்குமே கிடையாது. அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா இந்த அவனுடைய ஏற்பாட்டில் எங்களுக்கு சிந்திக்கக்கூடிய அறிவுடையவர்களுக்கு படிப்பினை இருக்கிறது என்று சொல்கிறான். எனவே இதுக்கு பின்னால் அல்லாஹுடைய வல்லமையை நாம் விளங்க வேண்டி இருக்கிறது. இந்த அல்லாஹுவை தவிர யாரும் இந்த உலகத்தில் பகலை இரவாகவோ இரவை பகலாகவோ மாற்ற முடியாது. நமக்கு தெரியும், சில நாடுகள், இந்த துருவ பிரதேசங்கள் இருக்கிறது, 18 மணித்தியாலம் இரவு. அங்கே நோன்பு நோக்கிறவர்கள் பகல் வேளையில் குறைவாக நோன்பு நோக்கிறார்கள். சில பகுதி இருக்கிறது இரவு குறைவானது, பகல் 18 மணித்தியாலம். இப்படி அந்த உலகத்துடைய சில துருவ பகுதிகளில் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா இப்படி சில ஏற்பாடுகளை வைத்திருக்கிறான். பகல் வேளைகளை இரவு வேளைகளாக மாற்ற முடியாது. அந்த இரவு வேளைகளை பகல் வேளைகளாக மாற்ற முடியாது. ஏனென்றால் இது அல்லாஹுடைய கட்டளை என்று அல்லாஹ் சொல்கிறான். அல்லாஹுடைய வல்லமை சக்தி என்று அல்லாஹ் சொல்கிறான். இந்த உலகத்துடைய எல்லா நவீன விஞ்ஞானங்களும் தோற்றுப்போன ஒன்றுதான் இந்த இரவை பகலாக்குதல், பகலை இரவாக்குதல், அந்த பகல் இரவுடைய நேரங்களை நிர்ணயித்தல். எனவே கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் எவ்வளவு சக்தி உடையவன் என்பதை இந்த திருமறை வசனம் எங்களுக்கு சொல்லி காட்டுகிறது. அதே போல 17வது அத்தியாயத்தினுடைய 12வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான், வஜஅல்னல் லைல வன்னஹார ஆயத்தைன். இந்த இரவையும் பகலையும் நாங்கள் 2 அத்தாட்சிகளாக ஆக்கி வைத்திருக்கிறோம். அதே போல ஃபமஹௌனா ஆயத்தல் லைலி வஜஅல்னா ஆயத்தன் நஹாரி முப்சிரத்தன். இந்த இரவை அப்படியே இழுத்து பகலாக நாங்கள் மாற்றி, அந்த இரவை நாங்கள் மூடச் செய்து பகலாக மாற்றி முப்சிரத்தன், அதாவது வெளிப்படையான தெளிவானதாக வெளிச்சமானதாக நாங்கள் மாற்றி இருக்கிறோம். ஏனென்றால் ஃபதுலம் மிர் ரப்பிக்கும், இது அல்லாஹுடைய ஒரு ஃபதுல், சிறப்பு என்று அல்லாஹ் சொல்கிறான். இரவிலே இருந்து பகலை மாற்றுவது என்பது, பகலிலே இருந்து இரவை மாற்றுவது என்பது இது அல்லாஹு தந்திருக்கிற சிறப்பு, ஒரு சிறப்பான ஏற்பாடு. ஏன் தெரியுமா? வலி தஅலமு அதத ஸினீன வல் ஹிசாப். அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா இந்த வானம் பூமி இரவு பகலெல்லாம் படைத்து அதை நாங்கள் வருடங்களை கணக்கிடுவதற்காக, நாட்களை நாங்கள் கணக்கிட்டுக் கொள்வதற்காக என்று இந்த வசனத்திலே சொல்லி காட்டுகிறார். எனவே இந்த வருட கணக்கு என்பது, மாத கணக்கு என்பது அல்லாஹு தஆலா இந்த வானம் பூமியை படைப்பதற்கு முன்னால் நிர்ணயித்து விட்டு விடயம். எனவே இந்த உலகத்தில் இந்த அல்லாஹுடைய அதிகாரத்தில் எவருமே கையடிக்க முடியாது என்பதைத்தான் இந்த வசனங்கள் எங்களுக்கு சொல்லி காட்டுகிறது. அதே போல கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 28வது அத்தியாயத்தினுடைய 71வது வசனத்திலே சொல்லுகிறான், குல் அரஐத்தும் அன் ஜஅலல்லாஹு அலைக்குமுல் லைல சர்மதன் இலா யௌமில் கியாமா. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த இரவை மறுமை வரைக்கும் நீட்டி வைத்திருந்தால், பகல் இல்லாமல் இந்த உலகை மறுமை வரைக்கும் இரவாகவே வைத்திருந்தால், மன் இலாஹுன் கைருல்லாஹி யஅதீக்கும் பிலியாஇன், இந்த உலகத்தில் ஒளியை கொண்டு வருகின்ற உங்களுடைய வேற கடவுள் யார் என்று அல்லாஹ் கேட்கிறான். இந்த உலகத்தில் மறுமை நாள் வரைக்கும், கொஞ்ச நாட்கள் அல்ல, மறுமை நாள் வரைக்கும் இந்த இரவை, இந்த உலகத்தை இரவாகவே அல்லாஹ் வைத்திருந்தால், அந்த உலகத்தில் ஒளியை கொண்டு வருவதற்கு வேறு கடவுள் உங்களிடத்தில் இருக்கிறார்களா? அவர் யார் என்று அல்லாஹு தஆலா ஒரு கேள்வி கேட்கிறான். சொல்லிவிட்டு சொல்லுகிறான், அஃபலா தஸ்மஊன்,
நீங்க இந்த விடயங்களை செவியேற்க மாட்டீர்களா என்று அல்லாஹ் கேட்கிறான். எனவேதான் கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த உலகத்தை அல்லாஹ் இருளாக்கினால் யாராலும் வெளிச்சமாக்க முடியாது. அல்லாஹு தஆலா வெளிச்சமாக்கினால் யாராலும் இருளாக்க முடியாது. இதை செய்கின்ற யாரும் கடவுள் உங்களுக்கு நீங்கள் வணங்குகின்ற யாராவது சக்தி உள்ளவர்கள் இருக்கிறார்களா என்று அல்லாஹ் கேட்டுவிட்டு சொல்கிறான், அஃபலா தஸ்மஊன், நீங்க இதை செவியேற்க மாட்டீர்களா, சரியாக இதை விளங்கிக் கொள்ள மாட்டீர்களா என்று கேட்கிறான். எனவேதான் இந்த அல்லாஹுடைய வல்லமை, இந்த சர்வ உலகத்தையும் ஆக்கி உருவாக்கி நிர்ணயிக்கின்ற அவைகளை செயற்படுத்துகின்ற அதிகாரம் அல்லாஹ்விடத்தில் மாத்திரம் இருக்கிறது. அவன் சக்தி வாய்ந்தவன் என்பதை இந்த வசனங்களினூடாக சொல்லி காட்டுகிறான். அதே போன்று கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இன்னொரு விடயத்தை சொல்கிறான், குல் அரஐதும் மன் ஜஅலல்லாஹு அலைக்குமுன் நஹார சர்மதா இலா யௌமில் கியாமா. அப்படி பகல் வேளைகளை இரவு இல்லாமல் கியாமத்துடைய நாள் வரைக்கும் வெளிச்சமாக வைத்திருந்தால் உங்களுக்கு இரவை கொண்டு வருவது யார் என்று அல்லாஹ் கேட்டுவிட்டு சொல்கிறான், அஃபலா துப்சிரூன், நீங்கள் இதை பார்க்க வேண்டாமா என்று கேட்கிறான். இரவாக வைத்திருந்தால் என்று சொல்லிவிட்டு அதை நீங்கள் கேட்க வேண்டாமா என்று சொல்லுகிறான். பகலாகவே வைத்திருந்தால் என்று சொல்லிவிட்டு நீங்கள் அதை பார்க்க வேண்டாமா என்று சொல்லுகிறான். எனவே இந்த பார்வை என்பதும் உங்களுடைய கேள்வி என்பதும் அல்லாஹ்விடத்தில் எங்களுக்கு விசாரணைக்குட்படுத்தப்பட இருக்கிறது. இதை நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அல்லாஹுடைய அத்தாட்சியை நாம் பார்க்க வேண்டும், அல்லாஹுடைய அத்தாட்சியை நாம் கேட்க வேண்டும். இந்த இரண்டு ஊடகமும் ஒரு மனிதன் அல்லாஹுவை பயந்து கொள்வதற்கு, அல்லாஹுடைய வல்லமையை விளங்கிக் கொள்வதற்கு போதுமான ஊடகம் என்பதைத்தான் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா இந்த செய்தியை சொல்லிவிட்டு இறுதியிலே சொல்லி காட்டுகிறான். எனவே அல்லாஹுடைய இந்த சக்தியை நாம் கண்ணால் பார்க்கிறோம், அல்லாஹுடைய இந்த வல்லமையை நாம் காதுகளால் கேட்கிறோம். ஆனால் இவைகளெல்லாம் கேட்டும் பார்த்தும் உள்ளத்தில் மாற்றம் ஏற்படவில்லை என்றால், அல்லாஹுடைய நம்பிக்கை எங்களுக்கு வரவில்லை என்றால், அல்லாஹுடைய தண்டனையிலிருந்து எங்களுக்கு பயம் வரவில்லை என்றால், நாளை அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுகிறான், நாங்கள் அதிகமான மனிதர்களையும் ஜின்களையும் நரகிற்கென்றே படைத்திருக்கிறோம். ஏன் தெரியுமா? அவர்களுக்கு செவிப்புலன் இருக்கிறது, ஆனால் நல்லதை கேட்க மாட்டார்கள். அவர்களுக்கு நல்ல பார்வை இருக்கிறது, ஆனால் நல்லதை பார்க்க மாட்டார்கள். உள்ளங்கள் இருக்கிறது, அவர்கள் நல்லதை சிந்திக்க மாட்டார்கள். இவர் இந்த மூன்றையும் கொண்டு அல்லாஹுடைய சிறந்த அந்த வழிமுறைகளை சிந்திக்காமல் விட்டவர்களுக்கு அல்லாஹு தஆலா நரகத்துக்கென்றே படைத்திருக்கிறான் சொல்லுகிறான். சொல்லிவிட்டு சொல்லுகிறான், உலாயிக்க கல் அன்ஆம், அவர்கள் ஆடு மாடு ஒட்டகைகளை போன்றவர்கள். அதை சொல்லிவிட்டு திரும்ப சொல்லுகிறான், பல்ஹும் அவல், அப்படி இல்லை, அவர்கள் அதைவிட மோசமானவர்கள். ஆடு மாடுகள் ஒட்டகைகள் போன்று எதை கேட்டாலும் எதை பார்த்தாலும் எதை உள்ளத்திலே எடுத்தாலும் படிப்பினை பெற முடியாதோ அதைவிட கேவலமானவர்கள் தான் இந்த உள்ளம், இந்த செவி, அதே போல பார்வை. இதன் மூலமாக அல்லாஹுடைய அத்தாட்சிகளை சிந்தித்து அவனுக்கு பயப்படாதவர்கள் என்று அல்லாஹு தஆலா இந்த வசனங்களிலே சொல்லி காட்டுகிறான். எனவேதான் கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹுடைய நிறைய வல்லமைகளை நாம் உலகத்திலே பார்க்கிறோம். ஆனால் அல்லாஹுடைய பயம் எங்களுக்கு வருவது கிடையாது. அல்லாஹுடைய அந்த நரகத்துடைய தண்டனை, சுவர்க்கத்துடைய ஆசை, இவைகளெல்லாம் வர வேண்டுமாக இருந்தால் நாம் செவியேற்பதை சிறந்த முறையிலே செவியேற்க வேண்டும். நாம் பார்ப்பதை, அத்தாட்சிகளை பார்ப்பதனூடாக உள்ளம் மாற வேண்டும். இந்த செயற்பாடுகள் வருகிற பொழுது மாத்திரம்தான் அந்த அல்லாஹுடைய அந்த வல்லமையும் சக்தியும் என்னுடைய உள்ளத்திலே ஒரு மாற்றத்தை கொண்டு வரும். அதன் மூலமாக தகவை நெருங்குகின்ற தேட வேண்டும். எனவே கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா இந்த இரவு பகல் எல்லாவற்றையும் படைத்துவிட்டு இது ஒரு அத்தாட்சி என்று சொல்லிவிட்டு படைத்தவன் சொல்லுகிறான், நீங்கள் இரவிலே என்ன செய்ய வேண்டும், நீங்கள் பகலிலே என்ன செய்ய வேண்டும், இரவில் நீங்கள் என்ன செய்யக்கூடாது, பகலில் என்ன செய்யக்கூடாது என்று இதை அத்தாட்சியாக படைத்து படிப்பினை பெறுங்கள் என்று சொல்லுகின்ற அந்த ரப்பு எங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறான். அதில் மிக முக்கியமானது இரவுடைய நேரம் என்பது அல்லாஹ் எங்களுக்கு ஒரு ஆறுதல் அளிக்க தந்திருக்கிற ஒரு மிக முக்கியமான ஒரு நியாமத் என்பதைத்தான் குர்ஆன் எங்களுக்கு சொல்லி காட்டுகிறது. 39வது அத்தியாயத்தினுடைய 9வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான்,
அம்மன் ஹுவ கானித்துன் ஆனா அல்லைலி சாஜிதன் வகாயிமன் யஹ்தரு ஆஹிரத வயர்ஜு ரஹ்மத ரப்பிஹி. அல்லாஹுடைய ரஹ்மத்தை ஆதரவு வைத்து மறுமை என்கிற நிகழ்வை பயந்து இவர்களெல்லாம் சுஜூதிலும் நிலையிலும் நின்று அல்லாஹுவை இரவில் வணங்குகின்றார்களோ என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்லுகிறான், குல் ஹல் யஸ்தவில் லதீன யஅலமூன வல்லதீன லா யஅலமூன். அறிந்தவர்களும் அறியாதவர்களும் ஒரு காலமும் சமமாக மாட்டார்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இரவில் ஒரு மிக முக்கியமான இஸ்லாம் சொல்லுகின்ற ஒரு வணக்கம் தான் இரவு தொழுகை என்பது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய கால் நின்று இருக்கிறார்கள். அல்லாஹுவை பயந்து அல்லாஹுவுக்கு நன்றியுள்ள அடியானாக மாற வேண்டும் என்பதற்காக முன்பின் பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்ட முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரவை கழித்த ஒரு முறைதான் இந்த இரவு வணக்கம் என்பது நம்ம எல்லோருக்கும் தெரியும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரவில் நீண்ட நேரம் நின்று வணங்குகிறார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த சேர்ந்து நின்று வணங்குகிற பொழுது மக்கள் சடைவடைவார்கள் என்பதற்காக கொஞ்சமாக ஓதுங்கள் என்று அல்லாஹு தஆலா நபிகளாருக்கு சூரத்துல் முஸம்மிலிலே சொல்லி காட்டுகிறான். அல்லாஹ் சொல்லுகிறான், வரத்தில் குர்ஆன தர்தீலா, நீங்கள் குர்ஆனை சரியாக திறனாக ஓதுங்கள். நிஸ்வஹு அவின்குஸ் மின்ஹு கலீலா, அதே போல இரவில பாதி நேரம் அல்லது குறைவான நேரம் நின்று வணங்குங்கள். அவுசித அலைஹி வரத்தில் குர்ஆன தர்தீலா, இல்லாட்டி கொஞ்சம் நேரம் கூட்டி அதை நின்று வணங்குங்கள் என்று சூரத்துல் முஸம்மிலில் அல்லாஹு தஆலா சொல்லிவிட்டு இன்னொரு இடத்திலே சொல்லுகிறான், இந்த இரவு தொழுகைகளில் பிரயாணிகள் நோயாளிகள் எல்லாம் இருப்பார்கள், அதை சிறிதாக்கிக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹு தஆலா அந்த வசனத்திலே சொல்லி காட்டுகிறான். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நாம் இரவை தொழுகையால் அலங்கரிக்க வேண்டும். இது நோன்பு வந்தால் மாத்திரம் செய்யக்கூடிய கடமை இல்லை. நாம் ஒவ்வொரு நாளும், நபி அவர் சொன்னார்கள், ஒரு அடியானுடைய அமல் சிறந்த அமல், அவன் சிறந்த அடியான் அமலுக்கு ஒரு உதாரணம் என்னவென்றால், அவன் செய்கிற அமல் குறைவாக இருந்தாலும் அது தொடராக இருக்கும் என்றார்கள். நம்ம 2 ரக்காயத்துக்கள் தான் இரவில் தொழ முடியும் என்றாலும் அந்த 2 ரக்காயத்துக்களை தொடராக தொழுவது அல்லாஹுவுக்கு விருப்பமானது. எனவே நாம் இரவை, அல்லாஹ் தந்திருக்கிற ஓய்வெடுக்கின்ற அந்த இரவை நாம் சிறிது நேரம் தொழுகையில் கழிக்க வேண்டும் என்கிற ஒரு வசியத்தை அல்லாஹு தஆலா எங்களுக்கு சொல்லி காட்டுகிறார். அதே போன்று கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இன்னொரு மிக முக்கியமான வணக்கம்தான் குர்ஆனை ஓதுதல், இரவில் ஓதுதல். இந்த பகலில் ஓதுதல் என்கிறதை விட குர்ஆனிலும் ஹதீஸிலும் இரவில் ஓதுதல் என்பது சிலாகித்து கூறப்பட்டிருக்கிறது. அல்லாஹு தஆலா 3வது அத்தியாயத்தினுடைய 113வது வசனத்தில் சொல்லி காட்டுகிறான், லைசு சவாஅன் மின் அஹ்லில் கிதாபி உம்மத்தன் காயிமத்தன். இந்த அஹ்லுல் கிதாபில் ஒரு சாரா இருக்கிறார்கள், அவர்கள் அதே போல அல்ல, எல்லோரும் சமமானவர்கள் அல்ல. யதுலூன ஆயாத்தல்லாஹி ஆனா அல்லைலி வஹும் யஸ்ஜுதூன். அவர்கள் இரவில், அந்த இரவு பொழுதில் வேதங்களை ஓதுகிறார்கள், அல்லாஹுடைய அந்த வேதத்தை ஓதிக்கொண்டிருக்கிறார்கள். வஹும் யஸ்ஜுதூன், அவர்கள் சுஜூது செய்த நிலையிலே ஓதிக்கொண்டிருக்கிறார்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அப்ப தொழுகை ஓதல் என்பது இரவில் நிறைவேற்றப்படக்கூடிய மிக முக்கியமான சுன்னா என்பதை இஸ்லாம் எங்களுக்கு அடையாளப்படுத்தி வைத்திருக்கிறது. எனவேதான் கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹுடைய இந்த இரவு என்ற அத்தாட்சி எவராலும் கொண்டு வர முடியாது, அதை எவராலும் நிர்ணயிக்க முடியாது. இப்படியான அந்த இரவை அமைதிக்காக ஏற்படுத்தின அந்த அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா எங்களை தொழுமாறும் அவனுடைய குர்ஆனை ஓதுமாறும் எங்களுக்கு வலியுறுத்துகிறான். எனவே நம்ம இரவில் எவ்வளவு வேலைகளை செய்து கொண்டிருக்கிறோம். இரவு பொழுது என்பது நாம் ஓய்வாக கழிக்கின்ற ஒரு பிரதானமான நேரம். நபி அவர் சொன்னார்கள், ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கிற மிக பிரதான 2 அருட்கொடைகளில் அந்த அதிகமான மனிதர்கள், அதாவது கவனமற்று இருக்கிறார்கள். ஒன்று ஆரோக்கியம், அடுத்தது ஓய்வு என்று சொன்னார்கள். எனவே உள்ளம் அமைதி அடைவதற்காக
குடும்பத்தோடு நிம்மதியாக வாழ்வதற்காக அல்லாஹு தாலா கணவன் மனைவி உறவு என்பதை இரவு பொழுதோடு தான் சேர்த்து சொல்கிறான். கணவன் மனைவியுடைய குடும்ப வாழ்வு என்பது இரவு என்று நிறைய குர்ஆன் வசனங்கள் வருகிறது. நமக்கு எல்லோருக்கும் தெரிஞ்ச ஒரு வசனம்தான், ரமலானுடைய காலம் வந்தாலும் இரவில் மனைவி கணவன் ஒன்று கூடுவது குற்றமில்லை என்று அல்லாஹ் சொல்கிறான். எனவே கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த இரவு பொழுது என்பது நாம் குடும்பத்தோடு இருந்து அல்லாஹுடைய சிந்தனையோடு ஓதி தொழுகிற சுன்னாக்களைத்தான் இஸ்லாம் எங்களுக்கு சொல்லி காட்டுகிறது. எனவே அல்லாஹு தாலா இந்த அத்தாட்சிகளை படிப்பினை பெறுவதற்காக எங்களுக்கு தந்திருக்கிறான். எனவே அவருடைய அத்தாட்சிகளை சிந்திப்போம். அதை எப்படி கழிக்க வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லுகிறானோ அதன் பிரகாரம் கழிக்கக்கூடிய பயன்படுத்தக்கூடிய பாக்கியத்தை எனக்கும் உங்களுக்கும் அல்லாஹு தாலா தந்தருள்வானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். قال الله تعالى في القرآن الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم. فاصبر على ما يقولون وسبح بحمد ربك قبل طلوع الشمس وقبل غروبها ومن آناء الليل فسبح وأطراف النهار لعلك ترضى. கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 20வது அத்தியாயத்தினுடைய 130வது வசனத்தில் சொல்லி காட்டுகிறான், ஃபஸ்பிர் அலா மா யகூலூன வஸப்பிஹ் பிஹம்தி ரப்பிக கப்ல துலூஇஷ் ஷம்ஸி வ கப்ல குரூபிஹா. அதாவது, நீங்கள் பொறுமையாக இருந்து கொள்ளுங்கள். சூரியன் உதிப்பதற்கு முன்னாலும் அது மறைவதற்கு முன்னாலும், அதே போல இரவினுடைய இரு ஓரங்களிலும் அல்லாஹுவை புகழ்ந்து துதி செய்வீராக என்று அல்லாஹு தாலா சொல்லி காட்டுகிறார். அதே போன்று இரு பகலினுடைய ஓரங்களிலும் அல்லாஹுவை துதி செய்து புகழ்வீராக என்று அல்லாஹ் சொல்கிறார். எனவே கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, சில பிரதேசங்களில் 18 மணித்தியாலம் பகல், 16 மணித்தியாலம் பகல், இப்படி நேரங்கள் அதிகமாக இருக்கிறது. ஆனால் அல்லாஹு தாலா நம்முடைய வாழ்க்கைக்கு ஏற்ற மாதிரி, நம்ம இதனால் சங்கடப்படாத மாதிரி நமது நிலைகளை சீராக்கி வைத்திருக்கிறார். நமக்கு ஏற்றாற்போல் நோன்பு காலம் வந்தாலும் 18 மணித்தியாலம் நோன்பு நோக்க வேண்டிய தேவை கிடையாது. இப்படி அல்லாஹ் எங்களுடைய கால சூழ்நிலைகளை எங்களுக்கு இதமாக ஆக்கி தந்திருக்கிறான். எனவே அல்லாஹ் சொல்லுகிறான், இந்த பகலுடைய 2 ஓரங்களிலும் இரவுடைய 2 ஓரங்களிலும் அல்லாஹுவை துதி செய்யுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அப்போ அல்லாஹுடைய தூதருக்கு அல்லாஹ் ஃபஸ்பிர், இதில் நீங்கள் பொறுமையாக இருங்கள், கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இப்படி காலை வேளையிலும் மாலை வேளையிலும் அல்லாஹுவை துதி செய்து அவர்களோடு கொஞ்சம் அமர்ந்து இந்த அமலை செய்வது என்பது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் ஃபஸ்பிர், நீங்கள் பொறுமையோடு இருங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். எனவே காலை நமக்கு எவ்வளவு நேரம் இருக்கிறது, எவ்வளவோ வேலை இருக்கிறது. ஆனால் கொஞ்சம் 10-5 நிமிடங்கள் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலையில் ஓதச் சொன்ன ஔராதுகளை ஓதுவதற்கு நமக்கு நேரம் கிடைப்பது கிடையாது. மாலையில் ஓதச் சொன்ன ஔராதுகளை ஓதுவதற்கு நமக்கு நேரம் கிடைப்பது கிடையாது. பல மணித்தியாலங்களை நாங்கள் அரட்டை அடிப்பதிலும் வீணாக செலவழிப்பதிலும் செலவு செய்து கொண்டிருக்கிறோம். அதைத்தான் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அடுத்த வசனத்திலே சொல்கிறான், வலா தமுத்தன்ன ஐனைக இலா மா மத்தஅனா பிஹி அஸ்வாஜம் மின்ஹும் ஸஹரத்தல் ஹயாத்தத் துன்யா. சிலர் இந்த உலகத்தை அனுபவிப்பது போன்று நீங்க இருந்து விட வேண்டாம், அந்த கூட்டத்தோடு இருக்க வேண்டாம் என்று அல்லாஹ் சொல்கிறான். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நம்முடைய மாலை வேளைகளை பாருங்கள். கடற்கரையிலும் சந்திகளிலும் வயலோரங்களிலும் கடையோரங்களிலும் நாம் மாலை வேளைகளை கழித்து கொண்டிருக்கிறோம். இப்படியான அரட்டை அடிக்கின்ற நிலைகளில் நீங்கள் இருக்க வேண்டாம் என்று அடுத்த வசனத்திலே அல்லாஹு தாலா சொல்லி காட்டுகிறான். ஏனென்றால் அது கஷ்டம். காலை வேளையில் நம்ம வீட்டிலிருந்து எழும்பி கொஞ்ச நேரம் செய்வதற்கு வாய்ப்பு கிடைக்கும். ஆனால் மாலை வேளையில் ஓடோடி வேலை முடித்து விட்டு வந்து
அல்லது களைப்படைந்து விட்டு இந்த நேரங்கள் இரவின் ஓரங்களில் இருந்து அல்லாஹ்வை துதி செய்வது என்பது ஒரு கடுமையான காரியம் என்பதனால் தான் அல்லாஹு தாலா ஃபஸ்பிர், நீங்கள் பொறுமையாக இருங்கள் என்று இன்னொரு வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் எங்களுக்கு இந்த கால சூழ்நிலைகளை தெளிவாக ஆரோக்கியமாக எங்களுக்கு தந்திருக்கிறான். அவனுக்கு நன்றி செலுத்தும் பொருட்டு அல்லாஹ் இந்த மாலை காலை வேளைகளில் அந்த ஓரங்களில் மாலை பொழுதாகிற காலை பொழுதாகிற விடயங்களில் நேரங்களில் அல்லாஹ்வை துதி செய்துமாறு எங்களுக்கு சொல்கிறான். எனவே இதை நாம் கடைபிடிக்க வேண்டும். அப்போ அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த இரவினுடைய நிலைகளை எப்படி கழித்தார்கள்? குர்ஆன் ஓதினார்கள், இரவு தொழுகை தொழுதார்கள், குடும்பத்தோடு சந்தோஷமாக இருந்தார்கள். அல்லாஹுடைய தூதர் சொல்லுகிறார்கள், இஷாவுக்கு பிறகு யாரும் தேவையில்லாமல் கதைத்து கொண்டிருக்க வேண்டாம், ஆனால் கணவன் மனைவியை தவிர என்று சொன்னார்கள். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, குடும்ப வாழ்க்கை அது இரவு என்பதை தஸ்குனு, அதாவது அமைதி அடைவதற்காக என்று அல்லாஹ் சொல்லுகிறார். எனவே இந்த நிலையை, இந்த சுன்னாவை நாம் கடைபிடிக்க வேண்டும். எனவே கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இன்னும் சில ஒழுங்குகளை இஸ்லாம் சொல்லி காட்டுகிறது. இரவு வேளை மாலை வேளை அடைந்தால் உங்களுடைய சிறுவர்களை வீட்டுக்குள்ளே அமர்த்தி கொள்ளுங்கள். கொஞ்ச நேரம் போன பொழுது நீங்கள் வெளியே விடலாம் என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இப்போ ஷைத்தானுடைய ஊசலாட்டம் இந்த மாலை வேளைகளில் சிறிய குழந்தைகள் சிறார்களுக்கு அந்த பாதிப்பு கூடுதலாக இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது என்று இஸ்லாம் சொல்லுகிறது. ஆனால் நம்முடைய குழந்தைகளை பாருங்கள், மாலை வேளையில் டியூஷனுக்காக போகிறார்கள். ஒரு காலம் இருந்தது, மகரிபுடைய பாங்கு சொன்னால் நாம் எல்லாம் வீட்டே இருக்க வேண்டும். அதுக்கு முன்னால் நம்முடைய விளையாட்டுக்கள் எல்லாம் முடிந்துவிடும். ஆனால் இப்போது விளையாடப் போகின்ற வேறு வேறு களியாட்டங்களை காணுகின்ற நேரமாக இந்த மாலை வேளைகள், மகரிபுடைய நேரங்கள், பின்னிரவு பொழுதுகள் மாறியிருப்பதை பார்க்கிறோம். இது நபிகளாருடைய சுன்னாவுக்கு நேர்முரணானது என்பதை நாம் விளங்கிக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். எனவேதான் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அதே போன்று நபிகளார் சொன்னார்கள், விளக்கு, அந்த நெருப்புகளை தூங்கும் போது அணைத்து விடுங்கள் என்றார்கள். எனவே நாமும் தேவையற்றவைகளை அணைத்துவிட்டு, அதே போன்று பாத்திரங்களை அவுதுபில்லா சொல்லி பிஸ்மி சொல்லி மூடச் சொன்னார்கள், ஷைத்தானிலிருந்து பாதுகாப்பெறுவதற்காக. அதையும் மூடி, இப்படி நம்முடைய சமையல் பாத்திரங்கள், நம்முடைய வீட்டு ஒழுங்குகள், இப்படியெல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்முடைய உடல் ஆரோக்கியத்திற்காக இந்த ஒழுங்குகளை எங்களுக்கு கற்றுத்தந்திருக்கிறார்கள். ஆனால் நம்முடைய இந்த சூழலில் நபிகளார் இரவை எப்படி எப்படி கழிக்கக்கூடாது என்று அடையாளப்படுத்தினார்களோ நிறைவாக நாம் அவைகளை செய்து கொண்டிருக்கிறோம். எங்களுடைய டேட்டா பேக்கேஜ்கள் எல்லாம் பின்னிரவு டேட்டா பேக்கேஜ்கள் நிறைய இருக்கிறது. அதை அனுபவிக்க வேண்டும் என்பதற்காக நிறைய வாலிபர்கள் விழித்திருக்கிறார்கள். எனவேதான் இந்த நிலை தொடருமாக இருந்தால் எங்களுடைய கண்ணுக்கு உரிமை இருக்கிறது, உடம்புக்கு உரிமை இருக்கிறது. அந்த உரிமையை மீறியவர்களாக நாங்கள் அல்லாஹ்விடத்திலே கணிக்கப்படுவோம். அல்லாஹுடைய தூதர் விழித்திருந்து நித்திரையை தியாகம் செய்து, நித்திரை வருகிற பொழுது அதை தவிர்த்து தொழுகிறதை கூட தடுத்தார்கள். நீங்கள் தூங்கிவிட்டு நிம்மதியாக எழுந்து தொழுங்கள் என்றார்கள். அப்படி தூக்கத்தை தொழுகைக்காக தவிர்ப்பதை கூட ரசூலுல்லாஹ் வரையறை செய்தார்கள். ஆனால் நாம் சில இன்பங்களை அனுபவிப்பதற்காக, நாம் சந்தோஷமாக நண்பர்களோடு அரட்டை அடிப்பதற்காக, விளையாடிக்கொண்டு இப்படியான வீணான காரியங்களை செய்வதற்காக நாம் இரவு பகலாக விழித்திருந்து இவைகளை நிறைவேற்றுவோம். அப்படி இருந்தால் உடலுக்குரிய ஹக்கையும் நிறைவேற்றாதவர்களாக, அல்லாஹுடைய தூதருடைய சுன்னாவுக்கு நேர் முரணான செய்யக்கூடியவர்களாக நாங்கள் அல்லாஹுவால் கணிக்கப்படுவோம். எனவேதான் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இதில்தான் அல்லாஹ் அத்தாட்சி வைத்திருக்கிறான். இதைத்தான் அல்லாஹ் சிந்திக்க சொல்கிறான். நிம்மதியான தூக்கம் என்பது ஒரு நிம்மதியான வாழ்வை கொண்டு வரும். நபிகளாருடைய வாழ்வு, சஹாபாக்களுடைய வாழ்வை நாம் பார்க்கிறோம். நேர காலத்தோடு தூங்குவார்கள். பகலெல்லாம் உலகத்திற்காக அல்லாஹுடைய போராட்டத்திலே போராடிவிட்டு கொஞ்ச நேரம் இரவில் தூங்கிவிட்டு பின்னிரவிலே எழுந்து தொழக்கூடியவர்களாக, பின்னிரவிலே அல்லாஹுடத்திலே சஹருடைய நேரத்திலே இஸ்திக்பார் செய்யக்கூடியவர்களாக, இப்படியான அமல் செய்யக்கூடிய மக்களை அல்லாஹு தாலா பிரஸ்தாபித்து சொல்கிறான். அதே போல இறுதியாக கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இந்த கணவன் மனைவியுடைய விஷயத்தில் அல்லாஹு தாலா ஒரு
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சுபசோபனம் சொல்லுகிறார்கள். இந்த இரவு பொழுது, இப்போ நபிகளார் சொன்ன இரவு பொழுது, இந்த சஹாபாக்கள் வாழ்ந்த இரவு பொழுது நாம் இன்னும் அதை அடைய வேண்டி இருக்கிறது. ஒரு பெண்ணுக்கு அல்லாஹு தாலா ரஹமத்து செய்வானாக. அவள் இரவிலே எழுந்து தொழுகிறாள். அவனுடைய கணவனை எழுப்பாட்டி, எழும்பெல்லண்டா தண்ணீர் தொளித்து அந்த கணவனை எழும்ப வைத்து தொழ வைக்கிறாள். இந்த பெண்ணுக்கு அல்லாஹு தாலா அருள் புரியட்டும் என்று நபிகள் நாயகம் சொன்னார்கள். அதே போல ஒரு ஆண் எழும்பி தொழுகிறான், மனைவி எழும்பவில்லை, எழுப்பாட்டுகிறான், தண்ணீரை தெளித்து அந்த பெண்ணை எழுப்பி மனைவியை எழுப்பி தொழ வைக்கிறான். அவனுக்கும் அல்லாஹு தாலா அருள் செய்யட்டும் என்று நபிகளார் பிரார்த்தனை செய்தார்கள். இந்த இரவுடைய இந்த நிலை எங்களுடைய வாழ்க்கையில் எத்தனை பேரிடத்திலே இருக்கிறது. இதைத்தான் சஹாபாக்களும் நபி அவர்களும் அனுபவித்து வாழ்ந்தார்கள். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நாம் இரவில் நிறைவேற்றக்கூடிய நிறைய சுன்னாக்களை புறக்கணித்து விட்டுத்தான் இந்த இரவு அல்லாஹுடைய அந்த அத்தாட்சியான இரவு பொழுதை கழித்து கொண்டிருக்கிறோம். நாளைக்கு மறுமையில் நாம் ஒவ்வொரு வினாடிக்கும் அல்லாஹ்விடத்தில் பதில் சொல்லியே ஆக வேண்டும். அதே போல இரவில் ஏழியாக தூங்கி நேர காலத்தோடு எழும்ப வேண்டும் என்று இஸ்லாம் சொல்லுகிறது. ஒரு மனிதன் சுபகு தொழாமல் தூங்கி அதிகாலையில் சூரியன் உதிச்சத்துக்கு பிறகு எழுந்தால் அவனுடைய காதில் ஷைத்தான் சிறுநீர் கழிக்கிறான் என்று நபிகள் நாயகம் சொன்னார்கள். எங்களுடைய ஒவ்வொருடைய காதுகளுடைய நிலைகளை நாங்கள் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். நாங்கள் தூங்குகிற நேரம், எழும்புகிற நேரம், எங்களுடைய உடல் ஆரோக்கியம் இதனால் கெட்டு போகிறது. எனவே தான் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா இரவை ஒரு அத்தாட்சியாக சிந்திப்பதற்கு அத்தாட்சி என்று சொல்கிறான். இரவு நம்முடைய வாழ்க்கையில் எத்தனை இரவுகளை நாம் கழித்திருக்கிறோம், எத்தனை பகல்களை நானும் நீங்களும் கழித்திருக்கிறோம். எனவே இந்த அல்லாஹுடைய குதிரத்தை நாம் சிந்திக்க வேண்டும். இதுக்கு பின்னணியில் என்ன இருக்கிறது என்பதை சிந்திக்க வேண்டும். எனவேதான் சுருக்கமாக மொத்தமாக சொல்ல போனால், இந்த இரவை நபிகளால் சொன்ன இரவு போன்று நாம் கழித்தால் நம்ம மனநோயாளியாக வேண்டிய தேவை கிடையாது. நம்ம உடல் ஆரோக்கியம் கெட்டுப்போகிற மனிதனாக இருக்க வேண்டிய தேவை கிடையாது. நமக்கு கொடுக்குற மாத்திரைகள் எல்லாம் எல்லாத்தோடையும் கொடுப்பது ஒரு மயக்கம் வருவதற்கான டெப்லெட். என்ன வருத்தத்துக்கு போனாலும் அதில் இது கலந்திருக்கும். ஏனென்றால் ரிலாக்ஸ், மைண்ட் ரிலாக்ஸ் தான் ஒரு மனிதனை உள ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் ஆரோக்கியமானதாக மாற்றுகிறது. இரவு முழுக்க விழித்திருந்து விட்டு ஆரோக்கியத்தை தேட முடியாது, உள ஆரோக்கியத்தை தேட முடியாது. நிறைய பேருக்கு ஸ்ட்ரெஸ்ஸோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், மனைவியோடு பாய்ந்து கொண்டு வாழ்ந்திருக்கிறோம், நண்பர்களோடு சமூகத்தோடு சரியாக உறவாட முடியாத நிலையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஏனென்றால் நம்முடைய உள்ளம், நம்முடைய மைண்ட் சரியாக நிலையிலே இல்லை. எனவே அல்லாஹ் இதைத்தான் ஒரு பெரும் அத்தாட்சி என்று சொல்லுகிறார். இதைத்தான் இந்த விஞ்ஞானிகள் எல்லாம் ஆராய்ந்து சொல்லுகிறார்கள். இரவில் ஆராயறதுக்கு ஒன்றும் இல்லை. இரவு கருப்பாகுது, சூரியன் வந்தா வெள்ளையாகுது, இதில் ஆராயறதுக்கு ஒன்றும் இல்லை. ஆனால் இந்த நேரங்கள் மாற்றங்கள், இந்த ஏற்பாட்டில் மனித வாழ்க்கையில் வரக்கூடிய செயற்பாடுகள் அல்லாஹ் நிறைய படிப்பினைகளையும் அத்தாட்சிகளையும் வைத்திருக்கிறார். எனவே இரவை பகலை மாற்ற முடியாது. நாம் அதற்கேற்றாற்போல் நபிகளார் சொன்னது போல், அல்லாஹ் வழிகாட்டியது போல் மாறுவோமாக இருந்தால் அந்த அல்லாஹுடைய அந்த அத்தாட்சியை, ஒரு நிம்மதியான வாழ்வை நாம் இந்த உலகத்திலும் கண்டுகொள்ளலாம், நாளை மறுமையிலும் கண்டுகொள்ளலாம். எனவேதான் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அதை தனதா சொல்லுகிறான், அதாவது அறிவுடையோர்களுக்கு அத்தாட்சி இருக்கிறது என்று சொல்கிறான். எனவே நானும் நீங்களும் அல்லாஹுடைய இந்த பிரபஞ்ச ஒழுங்கில் என்ன என்ன அத்தாட்சிகளை வைத்திருக்கின்றானோ அவைகளை அறிந்து அவைகளின் மூலமாக படிப்பினை பெற்று இந்த உலகிலும் மறுமையிலும் வெற்றி அடையக்கூடிய சமூகமாக என்னையும் உங்களையும் அல்லாஹு தாலா ஆக்கி அருள்வானாக. வஆஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாம். الله أكبر الله أكبر أشهد أن لا